யார் போவார், யார் போவார், இயேசுவை அறிவிக்க யார் போவார், இன்று இயேசுவை அறிவிக்க யார் போவார், யார் போவார், யார் போவார், இயேசுவை அறிவிக்க யார் போவார், இன்று இயேசுவை அறிவிக்க யார் போவார். அறிவித்தோர் அடங்கியே போனாரே, அறியாதோர் தவித்து அலைகின்றாரே. அறிவித்தோர் அடங்கியே போனாரே, அறியாதோர் தவித்து அலைகின்றாரே. யார்தான் போவார் அறியாரை மீட்க, யார்தான் போவார் அறியாரை மீட்க, தவித்திடும் தேவனின் அழைப்புதான் எங்கே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அழைக்கின்றார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் அழைக்கின்றார். யார் போவார், யார் போவார், இயேசுவை அறிவிக்க யார் போவார், இன்று இயேசுவை அறிவிக்க யார் போவார். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை அறிவிப்பதையும், அவரை குறித்த ஞானத்தை, அவரை அறிந்து கொள்கிற அறிவை மக்களுக்கு புகட்டுவதுமே பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய மீட்புக்கான வாய்ப்பும் வழியும் என்பதை சொல்வதற்கு, எடுத்து செல்வதற்கு ஆட்கள் தேவை. இந்த அறைகூவல் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. யார் போவார், யார் போவார், தேவை நிறைந்த இந்த தேசத்திற்குள்ளே இயேசுவை சுமந்து சென்று அறிவிப்பதற்கு ஆட்கள் தேவை என்கிற அறைகோலுக்கு அர்ப்பணித்து வருகின்ற திரள் கூட்ட மக்கள் தேவை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றங்களை ஒவ்வொரு மனிதர்களும், குறிப்பாக இளைஞர்களும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஜெபித்து இந்த நாளை துவக்குவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தீவிரவாத செயல்களிலே ஈடுபட்ட, குறிப்பாக தான் வழிபடுகின்ற, ஆராதிக்கின்ற முறைமைகளிலே தீவிரத்தோடு காணப்பட்ட இளைஞன்தான் பவுல். அந்த பவுலடியாரை தமஸ்கு வீதியிலே நேரடியாக சந்தித்த இயேசு கிறிஸ்து தனக்கு சொந்தமான ஒரு மகளாக பெயர் சொல்லி அழைத்ததினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, அன்றிலிருந்து அவன் சித்தமல்ல, தன்னை அழைத்த, பேர் சொல்லி அழைத்த ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதே தன்னுடைய தலையான கடமை என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்த பவுலடியாருடைய வாழ்க்கையிலே பல உபத்திரங்கள் வந்தாலும், உயிர் போகின்ற சூழ்நிலை வந்தாலும், அடிக்கப்பட்டாலும், இயற்கை எதிராக இருந்தாலும் கூட தான் கொண்டிருந்த அந்த அழைப்பை ஒரு நாளும் அசட்டை பண்ணவில்லை. இன்றைக்கு நாம் பாடினது போல, அறிந்தோர், இயேசுவை அறிந்தோர் அடங்கி போனதினாலே அறிவிக்கிறவர்கள் இல்லாமல் அநேக இளைஞர்கள் படுகொலிகளில் விழுந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை மீட்பதற்கு ஆட்கள் தேவை என்பதுதான் இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற திட்டமான ஒரு அறைகோவல். இங்கு இதற்கு பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து செல்வது. அதற்காகவே பவுலடியாரை பரதீசுக்கு ஆண்டவர் அழைத்து சென்றிருக்கிறார். அதை குறித்து தான் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் தியானித்து கொண்டிருக்கிறோம். 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பரதீசுக்கு எடுக்கப்பட்ட பவுலடியாருக்கு கொடுக்கப்பட்டது இதுவரை மனுஷராலே பேசப்படாததும் வாக்குக்கு எட்டாததுமாகிய வார்த்தைகள். ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை, அந்த வல்லமை உள்ள வார்த்தைகளை அவன் பரதீசுக்குள், வேறு எதையும் ஆண்டவர் வெளிப்படுத்தலை.
அவர் வெளிப்படுத்தினது மனுஷர் பேசாத ஒரு வார்த்தை, வாக்கு கெட்டாதுமாகிய வார்த்தை. இந்த வார்த்தையை அவன் கேட்டதினாலே அதற்கு பின்பாக அவன் தடுமாற்றங்கள் இல்லாதபடி ஊழியத்தை செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பாக அமைந்தது. இன்றைக்கும் அதே பரதீசுக்குள்ளே பேசப்படுகின்ற அந்த வார்த்தையானவர் பூமிக்கு கொண்டு வருவதற்காக பவுலடியாரை மீண்டுமாக பூமியிலே கொண்டு வந்து இறக்கிவிட்டார். ஏறினவர் அங்கேயே அமர்த்தவில்லை. செய்ய வேண்டிய பணி, செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது என்பதினாலே பவுலடியாரை பரதீசுக்குள்ளே வைக்காதபடி மீண்டுமாக பணி செய்வதற்கு தன்னுடைய வார்த்தையினாலே நிரப்பி பூமிக்கு கொண்டு வந்து விட்டார். அதுக்கு பின்னால் வல்லமையாக ஊழியம் செய்தார் என்பதை தான் பார்க்கிறோம். ஏனென்றால் இது ஊழியத்தின் துவக்கத்திலே நடந்துருச்சு. 14 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததை வெளியே சொல்லாமல் அமைதியாக வைத்திருந்த பவுலடியார் இப்பொழுது கொரிந்து சபைக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பரதீசுக்கு எடுக்கப்படுவது பட்டமோ இல்லையோ, ஆண்டவருடைய பாதத்தண்டியில் உட்கார்றது தான் நமக்கு பரதீஸ். அவர் கொடுக்கின்ற மனுஷர் பேசாத வார்த்தையும் வாக்கு கெட்டாதமான வார்த்தைகளையும் அனுதினமும் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பூமிக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது இயேசுவின் சாயலோடு கூட கடந்து செல்லலாம். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்கு அந்த வார்த்தை வல்லமையாக நம்மிடத்திலிருந்து வரும். அந்த வார்த்தையை கொண்டு சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் அநேக மனங்களை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வருவதற்கும் இந்த நாள் நமக்கு பயனுள்ள நாளாக அமையட்டும். ஏனென்றால் பேர் சொல்லி அழைத்தவர் அந்த வார்த்தையினால் நம்மை நிரப்புகிறார். நிரப்பின வார்த்தையானவரை மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக நிரப்பியிருக்கிறார் என்ற நோக்கத்தோடு கூட நாம் இந்த வார்த்தைகளை அறிவிப்போம். ஆண்டவருக்குள்ளே அநேகரை கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அமைய வாழ்த்துகிறேன். ஆமேன்.